இப்போ அடுத்ததாக என்னன்னு சொன்னால் துஆஉல் 34வது துஆஉல் ஹம்மி வல் ஹுஸ்ன். துஆஉல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலை நேரங்களில் ஓதக்கூடிய துஆ. இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போயிடுவேன். நான் கவலை நேரங்களில் ஓதக்கூடிய துஆக்கள் தனியாக ஒரு சீரியல் செஞ்சுக்கிறேன், பேசிக்கிறேன். முடிஞ்சவங்க அதை MP3 ஒன்று போட்டு என்ன செஞ்சுறீங்க, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கவலை நேரத்தில் ஓதக்கூடிய துஆக்கள் அப்படின்னு. இதில் அதாவது ஹம் வல் ஹுஸ்ன், அரபில் வந்து கம் என்று ஒரு சொல் வரும். கம், அடுத்தது ஹம், அடுத்தது வந்து ஹுஸ்ன். இதில் சிலர் அந்த அந்த கவலைகளை வந்து பிரித்து நோக்குறாங்க. ஹுஸ்ன்ன்றது மிகப்பெரிய கவலைகளுக்கும், ஹம் அப்படி என்று சொல்கிறது வந்து எதிர்காலத்தில் உள்ள விஷயத்துக்கும், கம்ன்றது கடந்த கால விஷயத்துக்கும். உதாரணமாக கவலையில் பல வகைக்குது. கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறதெல்லாம் கம், சரியா? கம்னு சொல்கிறேன்டா அதை இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி நடந்த ஒன்றும் மாற்ற போகிறதில்ல, அதில் நினச்சி கவலைப்படுறது, இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, இப்படி செஞ்சதுனால இன்னும் நடக்க போகுதேன்ற ஒரு கவலை ஒன்று இருக்கும், சரியா? அது ஒரு கவலை தானே. இந்த ஒவ்வொரு கவலைக்கும் எஃபெக்ட் வேறு. கடந்த காலத்தில் முடிஞ்சதை நினச்சி என்ன கவலைப்படுவோம்னா, இப்படி செஞ்சிட்டோமேன்னு தான் கவலைப்படுமே ஒழிய இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அது. ஆனால் வரக்கூடியதுக்கு தான் கொஞ்சம் கூட இருக்கும், சரியா? ஃபேஸ் பண்ண போகிறதுக்கு அது ஹம், சரியா? அது ஹம்ன்னு சொல்கிறது. அடுத்ததாக ஹுஸ்ன்ன்றது பெரிய கவலை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மொழி ரீதியாக அதில் பிரிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் அப்படி என்று சொல்கிறது சொல்ல இயலாது. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கவலைக்கு மேல் கவலை கொடுத்தோம் கவலை இல்லாமல் ஆக்குறதுக்கு, சரியா? கவலைக்கு மேல் கவலையை கொடுத்தோம் கவலை இல்லாமல் ஆக்குவதற்கு. எதில் சொல்கிறான்? உஹது யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உஹது யுத்தத்தில் தோல்வி என்ற மனப்பான்மை இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஓடிட்டிக்குள்ள திடீர்னு அடுத்த கவலை ஒன்று வந்தது. என்னது? ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு கவலை வந்த உடனே இதை விட பெரிய கவலையாக இல்லை, முடிஞ்சதப்ப என்னன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கவலை வந்தது. கவலை வந்து அது மிச்ச நேரம் அவங்களோட மனசில் ஓடிக்கின்றிருக்கு. நீ இது நிறைய நபித்தோழர்கள் வந்து இனி முடிஞ்சுது அப்படின்னு நினைச்ச அளவுக்கு ஆகிட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை வச்சு தான் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படின்ற ஆகிற கட்டத்தில் வந்து அதாவது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த செய்தி தெரிய வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி கன்ஃபார்ம் ஆகிட்டு. கன்ஃபார்ம் ஆகிடனே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்தது. ஆனால் அவங்க எந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்தாங்க? தோல்வி இல்லாமல் வெற்றி வரும்ன்ற சந்தோஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது போயிட்டு ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொன்ன உடனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கவலை ஆகிட்டு. இப்போ ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே இந்த கவலையும் சேர்ந்து அடிபட்டுச்சு. எது? தோல்வியோட கவலையும் சேர்ந்து அடிபட்டுச்சு. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றோம், உங்களுக்கு கவலைக்கு மேல் ஒரு கவலையை தந்தோம் நீங்கள் கவலை அடையாமல் இருப்பதற்காக, நீங்கள் கவலை அடையாமல் இருப்பதற்காக அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்குள்ள திடீர்னு இன்னொரு சோதனை தாரது, இந்த பழைய சோதனையை குறைக்கிறதுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா தருவான். இந்த கவலை வந்தோடனே எங்களுக்கு இந்த கவலை வந்து ஒரு சப்ஜெக்டே இருந்திருக்காது. இது ஒரு கவலையே எல்லா இடத்துக்கு என்ன செஞ்சு போயிடும். திடீர்னு அந்த கவலை எல்லாம் இல்லாம ஆக்கிடுவார், ரெண்டாவது கவலையை. ஆனால் முதலாவது கவலை அப்படியே இருந்திருக்கும். ஆனால் இந்த சந்தோஷத்தோட இது ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்கு அது நடந்ததே மாஷா அல்லாஹ் போதுமானதுன்றோம். அப்படி நம்ம எத்தனையோ முறை சொல்லிக்கிறோம். விளங்கிட்டா? ரெண்டு கவலையில் எனக்கு அதே நடந்தது போதுமானது ஏன்னா அது பெரிய சந்தோஷமாയിരിக்கும். ஆனால் இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும், இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்கு கம்மென்று தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுலேயும் கம்மம் மின் பஅதி கம்மின் என்றான் குர்ஆனில், சரியா? அப்படியே சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரியான கருத்தை என்ன செய்யலாம், அதில் இருக்கிறான். இப்போ இதில் என்ன என்று சொன்னால், அதாவது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு செய்தி இவர் வந்து அதாவது இங்கே 120 இலக்கம் பதிஞ்சிக்கிறார். முஸ்னத் அஹ்மதில் 3712 முதலாவது துவா, 120வது துவா வந்து முஸ்னத் அஹ்மதில் 3712 இலக்கத்தில் வருது. எப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அப்துக் இப்னு அப்திக், யா அல்லாஹ் நான் உனது அடியான், இப்னு அப்திக் உனது அடியானுடைய மகன், இப்னு அமத்திக் உனது அடிமை பெண்ணுடைய மகன், நாசியத்தி பியதிக் எனது முன்னேற்றிரோம் உனது கையிலே, மாதின் ஃபி ஹுக்முக் உனது தீர்ப்பு என்ன நடந்தே ஆகும், மாதின் ஃபி என்ன நடந்தே ஆகும், அத்லுன் ஃபி கதாஉக் உனது தீர்ப்பு என்ன வந்து நீதியானது, நீ என்ன தீர்ப்பு வழங்கினால் நீதியாக தான் வழங்குவே, அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக் உனக்கு என்னென்ன நாமங்கள் பெயர்கள் இருக்கின்றனோ அத்தனை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅதர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக். யா அல்லாஹ் அந்த பேர் நீ உனக்கு சூட்டி கொண்டவைகளாக இருந்தாலும் சரி, அவைகளை இன்னும் நபிக்கு இறக்கி கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது உனது படைப்புகளில் யாருக்காக நீ கற்றுக் கொடுத்த பெயர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உனது மறைவான ஞானத்தில் யாருக்கும் சொல்லாமல் நீ வைத்த பெயர்களாக இருந்தாலும் சரி, அந்த அத்தனை பெயர்களை கொண்டு முன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அந்த ஜஅலல் குர்ஆன ரபி அகல்பி குர்ஆனை என் இதயத்தின் பசுமையாகவும், வனூர சத்ரி எனது இதயத்தின் ஒளியாகவும், வஜலா ஹுஸ்னி எனது கவலையை போக்குவதற்காகவும், வதஹாப ஹம்மி வ கம்மி
என்று ஒரு அறிவிப்பில் என்ன செய்து வருது. எனது கவலை, எனது அதாவது எதிர்கால கடந்த கால கவலைகளை போக்குவதற்காகவும் இந்த குர்ஆனை என் உள்ளத்தில் பசுஞ்சோலையாக ஆக்குவாயாக. இந்த ஹதீஸ் அதாவது முக்தலஃபுன் ஃபி தஹ்சீனிஹி வ ததஈஃபிஹி, இது லைஃபா ஹசனா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை செய்து அதில் இருக்கக்கூடிய ஒரு துவா. ஆனால் அதாவது அது ஹசனான துவா என்பது தான் நம்ம தேடி பார்த்த அளவில் இது ஒரு ஹசனான இடத்துல வரக்கூடிய ஒரு துவா. இதை ஷுவைப் அல்-அர்னாவுத் போன்றவர்கள், ஷேக் அல்பானி போன்றவர்கள் நிறைய அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஹசனான துவாண்டு சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்றாங்க அப்படின்னா, மா அசாப அஹதன் கத்து ஹம்முன் வலா ஹசன், யாருக்கு கவலை ஏற்பட்டாலும் இந்த மாதிரி அதாவது துன்பங்கள் ஏற்பட்டாலும் ஃபகால அல்லாஹும்ம இன்னி அபுதுக்க என்ற வார்த்தையை அவர் சொல்லுவாராக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த கவலை என்ன செஞ்சிருவான், போக்கி அந்த இடத்துக்கு சந்தோஷத்தை என்ன செய்வான், கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தி. அப்போ கவலை நேரத்தில் ஓதக்கூடிய மிக முக்கியமான துவா. நம்ம கவலை நேரத்தில் துவா ஓதுறதுல கவனம் எடுக்க மாட்டோம், நம்ம இருக்கிற பரலையும் விட்டுருவோம். சரியா? நம்மளோட நிலைமை என்னன்னு சொன்னால், கவலை நேரத்தில் இயன்ற அளவுக்கு இபாதத்தை கூட்டி அல்லாஹ் அதன் மூலம் இல்லாமல் ஆக்கணும்னா நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம இருக்கிறத விட்டுருவோம். பாருங்கள், நம்ம ஹதீஸில் பார்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஃபாத்திமா எல்லாம் கேட்குறாங்களே, எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு பெண்மணியை தாங்க வீட்டுக்கு, கையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தானே, அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குதானே. அப்போ ஆயிஷா எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சோன்னு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, தவக்குலோடு இருங்க என்று சொன்னால் அதை நம்ம செய்கிறது. கவலை டைமில் வேதனை நேரத்தில் என்ன செய்வோம்னா பொறுமையாக இருக்கிறது, தவக்குலோடு இருங்க, இதை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, அதை விட சிறந்த ஒன்றை சொல்லித்தரவா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 சொல்லுங்கன்றாங்க. இது எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, சில இடங்களில் நமக்கு கவலைகள், குறைகள், வாழ்க்கையுடைய துன்பங்கள் இருக்கிற கட்டத்தில் அதை பொறுமையும் தவக்குலும் மட்டுமல்ல நிரப்பும், இபாதத்து நிரப்பும். தேவைகளுக்கு நம்ம தேவைகளை குறைபாடு இருக்குது, அதில் நம்ம ஒன்றில் பொருளை எதிர்பார்ப்போம் அல்லது பொறுமையை எதிர்பார்ப்போம். ஆனால் அங்கடிக்கு என்ன கிடைக்குன்னா, இபாதத் அந்த குறையை இல்லாமாக்கும் சொல்லுது அந்த ஹதீஸ். நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்றது அந்த குறை உங்களுக்கு இல்லாமாக்கும், தேவை நிறைவேறிமிக்காது, ஆனால் அந்த குறை என்ன செஞ்சிடும், இல்லாமலாக்கிரும். அப்படி என்று சொல்றதாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் கவலைகள், துன்பங்கள் வார நேரங்களை நம்ம எதில் கவனம் எடுக்கணும்னு சொன்னால், இபாதத்து திக்ருகளை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தேவையை நிறைவேற்றாமலே அந்த கவலை எங்களுக்கு என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். கவலை இல்லாமல் போகிறது தானே மிக முக்கியம், தேவை நிறைவேறது இல்லையே. கவலை இல்லாமல் போயிட்டு அது தேவையில்லைன்னு அர்த்தம். இது அல்லாஹ் தாலா தருவா. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அதை உங்களுக்கு மாற்றி விடுவான், அப்படியே சூழலை மாற்றிடுவான், சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவை இல்லாத மாதிரி அல்லாஹ் தாலா ஆக்கி விடுவான் என்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.